நாடெங்கும் 1800 கிலோமீட்டர் தொலைவுக்கு புதிய சமையல் எரிவாயு குழாய் பாதைகள் அமைக்க அரசு முடிவு. எரிவாயுவை விரைவாகவும் பாதுகாப்பாகவும் கொண்டு செல்லும் நோக்கில் 7000 கோடி ரூபாயில் திட்டம். அரசின் தவறான எத்தனால் கொள்கையால் சர்க்கரை விலை உயர்ந்துள்ளதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே புகார். உலகிலேயே அதிக சர்க்கரை உற்பத்தி செய்யும் நமக்கு அதை இறக்குமதி செய்யும் நிலை ஏற்பட்டது ஏன் என்றும் அரசுக்கு கேள்வி. வந்தே மாதரம் பாடலின் வரலாற்று சிறப்புகள் இளம் தலைமுறையினருக்கு கொண்டு செல்லப்படும் என்று பாஜக அறிவிப்பு. டெல்லியில் நடைபெற்ற பாஜக நிர்வாக குழு கூட்டத்தில் தீர்மானம். பஞ்சாபில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆரம்ப பள்ளி ஆசிரியர் சங்கத்தினர் குடும்பத்தினரோடு போராட்டம். போராட்டக்காரர்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்றிய காவல்துறை. தலைநகர் டெல்லியில் பன்றிக் காய்ச்சல் பரவல் 6 மடங்கு அதிகரிப்பு. மருத்துவத்துறை அதிகாரிகளுடன் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே.பி. நட்டா ஆலோசனை. தொழிலாளர் வீட்டில் தேநீர் தயாரித்த மத்திய கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் சர்பானந்த சோனோவால். ஒடிஷாவில் துறைமுக தொழிலாளர் குடியிருப்பில் குழாய் மூலம் எரிவாயு வழங்கப்பட்ட திட்டத்தை தொடக்கி வைத்து தேநீர் தயாரித்தார். கர்நாடகாவில் உள்ள மங்களூரு தெற்கு ரயில்வேவிலிருந்து தென்மேற்கு ரயில்வேக்கு மாற்றம். ரயில்வே அமைச்சக முடிவுக்கு கேரள முதல்வர் கடும் எதிர்ப்பு. கேரளத்திற்கும் தெற்கு ரயில்வேக்கும் வருவாய் இழப்பு என கருத்து. ஜார்க்கண்ட் மாநிலம் ராம்நகரில் உள்ள இரும்பு ஆலையில் தீ விபத்து. 3 தொழிலாளர்கள் தீயில் கருகி பலி. ஒருவருக்கு தீவிர சிகிச்சை. உத்தரப்பிரதேச மாநிலம் ராய்பரேலியில் பெருமழையால் வெள்ள பாதிப்புகள். பயிர்கள் நீரில் மூழ்கிய நிலையில் விவசாயிகள் பரிதவிப்பு. உதவி பேராசிரியர் தேர்வுக்கான புதிய விதிகளை திரும்பப் பெறக் கோரி பீகார் தலைநகர் பாட்னாவில் போராட்டம். காங்கிரஸ் கட்சியின் மாணவர் பிரிவு சார்பில் ஆளுநர் மாளிகையை நோக்கி பேரணி. மொபைல் போன் சிம் கார்டுகளுக்கு திங்கட்கிழமை முதல் புதிய கட்டுப்பாடு. ஜம்மு காஷ்மீர் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் ஒரு நபர் அதிகபட்சமாக 6 சிம் கார்டுகளும், நாட்டின் பிற பகுதிகளில் 9 சிம் கார்டுகளும் மட்டுமே வைத்துக் கொள்ள அனுமதி. மகாராஷ்டிராவில் ஐபோனுக்கு இஎம்ஐ கட்ட மறுத்ததால் தற்கொலைக்கு முயன்ற மகனை காப்பாற்ற முயற்சித்த தந்தையும் மலை உச்சியிலிருந்து கீழே விழுந்து உயிரிழந்த சோகம். கணவனும் மகனும் கண்முன்னே இறந்த சோகத்தில் மனைவியும் உயிரை மாய்த்துக் கொண்டதால் அதிர்ச்சி. ஆவணி மாத பூஜைகள் நிறைவடைந்ததை தொடர்ந்து சபரிமலை கோவில் நடை அடைப்பு. ஓணம் பண்டிகை பூஜைகளுக்காக திங்கட்கிழமை மீண்டும் நடை திறக்கப்படுகிறது. தெலங்கானா மாநிலத்தில் வட்டாட்சியர் அலுவலக பொது கழிவறையை தானே சுத்தம் செய்த அமைச்சர் ஜூபல்லி கிருஷ்ணாராவ். பொதுமக்கள் பயன்படுத்தும் இடங்களை அசுத்தமாக வைத்திருந்ததாக அதிகாரிகள் மீது விமர்சனம். கனடா நாட்டின் $20 பில்லியன் மதிப்புள்ள பொருட்களுக்கு 50% வரி விதிக்க அமெரிக்கா முடிவு. பேச்சுவார்த்தைகளில் பலன் கிடைக்காத நிலையில் வரி விதிப்பு உறுதியானது. ஈரான் மீது பொருளாதார நெருக்கடிகளை அதிகரிப்பதால் போரை தொடரும் முடிவை கைவிட்டு விட்டதாக கருதக்கூடாது. அமெரிக்க அதிபர் டிரம்ப் விளக்கம்.
பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஆசிம் முனீருக்கு கூடுதல் அதிகாரங்கள் வழங்கும் சட்ட மசோதாவுக்கு பாகிஸ்தான் நாடாளுமன்றம் ஒப்புதல். நாட்டின் பாதுகாப்பு தொடர்பாக முடிவுகளை எடுக்க அதிகாரம். ஹாங்காங்கில் வானத்தில் ஒளிர்ந்த ட்ரோன்கள். சீனர்களின் பாரம்பரிய காதலர் தினத்தையொட்டி சிறப்பு நிகழ்ச்சி. கடத்தல் கும்பல்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட 9.3 டன் எடை கொண்ட போதைப் பொருட்கள் அழிப்பு. தீ வைத்து அழித்த பெரு நாட்டு காவல்துறை. தீ அணைப்பு, சுமைகளை தூக்கும் பணியிலும் ரோபோட்டுகள். சீனாவில் நடந்த கண்காட்சியில் வியக்க வைத்த ரோபோட்டுகள். அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் தீபாவளி தினத்தை அங்கீகரிக்கும் தீர்மானம் சட்டமன்றத்தில் நிறைவேற்றம். மாகாணத்தில் உள்ள அனைவரும் தீபாவளி கொண்டாட அரசு சார்பில் அழைப்பு. சீனாவின் சோங்கிங் மாகாணத்தில் கோலாகலமாக கொண்டாடப்பட்ட விளக்கு திருவிழா. 68 விதமான பிரம்மாண்ட வடிவங்களில் ஒளிர்ந்த விளக்குகள். செர்பிய இயற்கை சரணாலயத்தில் கட்டுக்கடங்காத காட்டுத்தீ. காட்டுத்தீயை கட்டுப்படுத்த சர்வதேச உதவியை நாடிய செர்பிய அரசு. உலகக்கோப்பை ஹாக்கியில் இந்தியாவின் வெற்றி தொடருமா? நெதர்லாந்துடன் இந்தியா இன்று இரவு மோதல். தமிழ்நாட்டில் இன்று முதல் ஒரு வாரத்துக்கு மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. ஒரு சில இடங்களில் பலத்த காற்று வீசும் என எச்சரிக்கை. கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி மாவட்டத்தில் வரும் 24, 25ஆம் தேதிகளில் கனமழை. இதர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் லேசான மழை பெய்யும் என கணிப்பு. சென்னையின் ஒரு சில இடங்களில் இன்றும் நாளையும் மழை பெய்யக்கூடும். வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என வானிலை மையம் அறிவிப்பு. உள் தமிழ்நாட்டில் வெப்பநிலை உயரக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக பதிவாகும் என தகவல். காவிரியின் தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவுக்கு நீர்வரத்து குறைந்தது. நேற்று 12,000 கனஅடியாக இருந்த நீர்வரத்து இன்று 10,000 கனஅடியாக குறைவு. ஒகேனக்கல் அருவிகளில் ஆர்ப்பரிக்கும் வெள்ளம். பாதுகாப்பு நடவடிக்கையாக 7வது நாளாக பரிசல் இயக்க தடை. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 11,308 கனஅடியாக அதிகரிப்பு. அணையின் நீர்மட்டமும் 84.95 அடியிலிருந்து 85.68 அடியாக உயர்வு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் உயர்வு. 1 கிராம் 14,950 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 1,19,600 ரூபாய்க்கும் விற்பனை. சென்னையில் தங்கம் விலை கடந்த 20 நாட்களில் சவரனுக்கு 14,000 ரூபாய் உயர்வு. நாளுக்கு நாள் தங்கம் விலை அதிகரிப்பதால் சாமானிய மக்கள் அதிர்ச்சி.
சென்னையில் வெள்ளி விலையில் மாற்றமில்லை. 1 கிராம் 270 ரூபாய்க்கும் 1 கிலோ 2,70,000க்கும் விற்பனை. சென்னை எனும் அன்னைக்கு இன்று பிறந்த நாள். சென்னை நகரம் உருவானதன் 387வது ஆண்டு கொண்டாட்டம். மெட்ரோ ரயிலில் மெட்ராஸ் டேவை கொண்டாடிய மக்கள். பாடல்கள் பாடியும் நடனமாடியும் ரயிலில் இளைஞர்கள் உற்சாகம். வரலாற்றின் தடங்களை சுமந்தும் நவீனத்தின் வேகத்தோடு பயணிக்கும் சென்னை. தமிழகத்தின் வெற்றி தலைநகராக திகழும் நம் சென்னையின் பெருமையை போற்றுவோம் என்று முதல்வர் விஜய் வாழ்த்து. திமுக மாவட்ட செயலர்கள் எண்ணிக்கையை 110ஆக உயர்த்த கட்சியின் செயற்குழுவில் தீர்மானம். 2 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலர் என்ற அடிப்படையில் மாற்றம். திமுகவில் பதவிகளுக்கு ஏற்ப வயது உச்சவரம்பு நிர்ணயம் செய்து செயற்குழுவில் தீர்மானம். மாவட்ட செயலர்களின் உச்சபட்ச வயது 70ஆக நிர்ணயம். திமுகவில் 45 வயதுக்கு மேற்பட்டோருக்கு இனி கிளை செயலர் பதவி கிடையாது. இளைஞர்களுக்கு வாய்ப்பளிக்கும் வகையில் கட்சி பொறுப்பில் அதிரடி மாற்றம். திமுகவில் மாவட்ட செயலர் பொறுப்பில் ஒருவர் அதிகபட்சமாக 3 முறை மட்டுமே பதவி வகிக்க முடியும். கிளை செயலர் முதல் ஒன்றிய செயலர் வரையிலான பொறுப்புகளில் 2 முறை மட்டுமே தொடர முடியும் என்றும் அறிவிப்பு. திமுகவில் 70 வயதுக்கு மேற்பட்ட 13 பேர் மாவட்ட செயலராக உள்ளனர். ஏவ வேலு, செஞ்சி மஸ்தான், KKSSR ராமச்சந்திரன், அனிதா ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் 70 வயதை கடந்தவர்கள். பதினைந்து நாட்களில் ஒன்றியம், நகரம், பகுதி வட்டங்களை பிரிக்க வேண்டும். திமுகவில் மாவட்டங்கள் 110ஆக அதிகரிக்கப்பட்டுள்ள நிலையில் நிர்வாகிகளுக்கு தலைமை உத்தரவு. கட்சியின் அமைப்பு மாற்றங்கள் அடுத்த நூற்றாண்டிலும் திமுக உயிர்ப்போடு இருப்பதை உறுதி செய்யும். படைக்கு இளையோர் வரும்போது அவர்களை மூத்தோர் வரவேற்று வழிநடத்த வேண்டும் என்றும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. போர் அடிக்கிறது என அரசியலுக்கு வந்தவர்கள் அல்ல நாம், போராட வந்தவர்கள். இனமும் மொழியும் நாடும் இருக்கும் வரை கருப்பு சிவப்பு கொடி பறக்க வேண்டும் என்றும் திமுக தலைவர் ஸ்டாலின் சூளுரை. பெயரை மாற்றுவதில் இன்றைய முதல்வர் பிஸியாக இருப்பதாக திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். சட்டமன்றத்தை சினிமா செட் என நினைத்து பஞ்ச் டயலாக் பேசிக் கொண்டிருக்கிறார் என்றும் சாடல். சென்னை சைதாப்பேட்டையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலர் பே. சண்முகம் தலைமையில் போராட்டம். இடதுசாரி மாணவர் அமைப்பினரின் போராட்டத்தை அரசு ஒடுக்குவதாக குற்றச்சாட்டு. தலைமைச் செயலரை பதவி நீக்க வலியுறுத்தல். தமிழ்நாடு தலைமைச் செயலாளருடைய இந்த நடவடிக்கை என்பது சட்டவிரோதமானது, வன்மையான கண்டனத்துக்குரியது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஆகவே இப்படி ஜனநாயகத்துக்கு விரோதமாகவும் அரசியல் சட்டத்துக்கு விரோதமாகவும் செயல்படக்கூடிய தலைமைச் செயலாளர் அவர்கள் தலைமைச் செயலாளராக நீடிப்பதற்கு தகுதியற்றவர் என்கிற முறையில் உடனடியாக அவர் பதவியிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். இடதுசாரிகளுக்கு எதிராக சுற்றறிக்கை அனுப்பப்பட்ட விவகாரத்தில் அமைச்சர்கள் கொடுத்த விளக்கம் ஏற்புடையதாக இல்லை.
தாவேக அரசுக்கு இடதுசாரிகள் வேண்டுமா அல்லது அதிகாரிகள் வேண்டுமா என பே சண்முகம் காட்டமாக கேள்வி. இடதுசாரிகளுடைய ஆதரவோடுதான் இந்த அரசு நீடிக்கிறது என்று தெரிந்ததற்கு பிறகும் இடதுசாரிகள் மீது இத்தகைய நோக்கப்பூர்வ உள்நோக்கத்தோடு இத்தகைய அறிக்கைகள் எல்லாம் அனுப்பப்படுகிறது, சுற்றறிக்கை அனுப்பப்படுகிறது என்று சொன்னால் அவர்களை வைத்துக் கொண்டு நீங்கள் ஆட்சியை நடத்தப் போகிறீர்களா? இடதுசாரிகளை வைத்துக் கொண்டு ஆட்சியை தொடரப் போகிறீர்களா? போராட்டத்தில் பங்கேற்க மாணவர்களுக்கு கட்டுப்பாடு விதிப்பு தொடர்பான சுற்றறிக்கை விவகாரம் தலைமைச் செயலர் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா என்ற கேள்விக்கு அமைச்சர் நிர்மல்குமார் பதில். குஜிலியம்பாறை விவகாரத்தில் ஆட்சியருக்கே தெரியாமல் வட்டாட்சியர் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் விளக்கம். மாவட்ட ஆட்சியருக்கே தெரியாமல் அந்த மாதிரி ஒரு சுற்றறிக்கை அமைச்சிட்டாரு. அது குறித்து அவர் மீதும் தேவையான நடவடிக்கைகளும் எடுக்கவும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இந்தியா கூட்டணியில் தமிழக வெற்றிக் கழகம் நிச்சயம் இடம்பெறும் என சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் ஷாஜகான் பேட்டி. பிரதமர் வேட்பாளராக முதல்வர் விஜய் முன்னிறுத்தப்படுவாரா என்ற கேள்விக்கும் பதில். அதெல்லாம் கூட்டணி 29 தேர்தலுக்கு ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி முடிவாகும். இப்ப நான் சொல்லுவேன் எங்க தலைவர் பிரதமராக வரணும், இவரு அவங்க தலைவர், எல்லாருக்கும் அந்த விருப்பங்கள் இருக்கும். அது கூட்டணின்னு அமையும் போது கூட்டணி கட்சி தலைவர்களாம் அமர்ந்து பேசி யாருக்கு அந்த நேரத்தில் முடிவெடுப்பார். சட்டமன்ற கூட்டத்தொடரில் அவை குறிப்பிலிருந்து நீக்கியதை ரீல்ஸாக வெளியிட்டால் நடவடிக்கை பாயும். சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் எச்சரிக்கை. நான் சபையில் அறிவித்து விட்டேன். நீக்கப்பட்ட பகுதிகளை எடுத்து அதை எந்த வகையில் அது பயன்படுத்தினாலும் அது அவையினுடைய மாண்பை குறைப்பதாக இருக்கும், சட்டத்தை மீறுவதாக, விதிகளை மீறுவதாக இருக்கும் என்பதால் அவர்கள் மீது உரிமை மீறல் பிரச்சனைக்காக கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கடிதங்கள் என்னுடைய ஆய்வில் இருக்கிறது. 10 கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையங்களை மூடும் முடிவுக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் கண்டனம். தாவேக அரசு தமிழ்நாட்டிற்கு நல்ல மாற்றத்தை தந்திருப்பதாகவும் கிண்டல். இந்த கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையங்களுடைய எதிர்காலமே கேள்விக்குறியாகின்ற வகையிலே விற்பனை குறைவாக இருக்கிறது. இது லாப நஷ்டம் பார்க்கிற நிலை இல்லை, ஒரு சேவை துறையாகத்தான் இதுவரை பார்க்கப்பட்டு வந்தது. தாவேக அரசு பார்வை இப்போது லாப நோக்கோடு செயல்படுகிறதா என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கிறது. தாவேக அரசு தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்ல மாற்றத்தை தந்திருக்கிறது என்பதுதான் நான் இதை பார்க்க முடிகிறது. சென்னையில் வெள்ள பாதிப்பை தடுப்பதற்காக அமைக்கப்பட்ட திருப்புகழ் குழு அறிக்கையை வெளியிட தயக்கம் ஏன்? அறிக்கை குறித்து தங்களுக்கு தெரியாது என தாவேக அரசு கூறியிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாகவும் அன்புமணி விமர்சனம். நீட் தேர்வையும் உயர் வகுப்பினருக்கான இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீட்டையும் முழுமையாக ரத்து செய்ய வலியுறுத்தல். சென்னை வேப்பேரியில் திராவிடர் கழகத்தினர் இருசக்கர வாகன பரப்புரை. திருப்போரூர் அருகே கூலிப்படையை ஏவி தங்கையின் காதலரை கொலை செய்ததாக இளைஞர் உட்பட 4 பேர் கைது. கொலைக்கு நீதி கேட்டு OMR சாலையில் 500க்கும் மேற்பட்டோர் மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. ஆவின் பால் கொள்முதல் விலையை உயர்த்த கோரிக்கை விடுக்கும் பால் உற்பத்தியாளர்கள் திங்கட்கிழமை முதல் ஆவின் நிறுவனத்திற்கு பால் விநியோகத்தை நிறுத்தப் போவதாக எச்சரிக்கை. செப்டம்பர் 1 முதல் தமிழ் திரைப்படங்களை வெளியிடப் போவது இல்லை என தயாரிப்பாளர்கள் சங்கம் அறிவிப்பு. படம் வெளியான உடனேயே OTTயில் வெளியாவதற்கு எதிர்ப்பு. ஆண்டுக்கு 2 முறை நடக்கும் வானியல் அபூர்வ நிகழ்வான நிழல் இல்லா நாள். தமிழக மத்திய பகுதி புதுச்சேரியில் நிழல் இல்லா நிகழ்வு நடந்தது.
ஓணம் பண்டிகை நெருங்கும் நிலையில் கேரளம் செல்லும் விமானங்களில் டிக்கெட் விலை உயர்வு. சென்னையிலிருந்து கேரளா செல்லும் விமானங்களில் சராசரியாக 3 மடங்கு உயர்ந்த டிக்கெட் விலை. ஓணம் பண்டிகையொட்டி கேரளத்தில் புகழ்பெற்ற நேரு டிராபி படகு போட்டி கோலாகலமாக தொடக்கம். ஆலப்புழா புன்னமடா ஏரியில் சீறி பாய்ந்த பாம்பு படகுகளை உற்சாகமாக கண்டு ரசித்த சுற்றுலா பயணிகள்.